Hi friends, welcome to Nitya's Kitchen. இன்னைக்கு நம்ம வந்து ரவை கிச்சடி வந்து எப்படி பண்ணலாம்ன்றத பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் தேவையான பொருள்லாம் வந்து கேரட் ஒரு 2 கேரட், பீன்ஸ், பச்சை பட்டாணி இது 3 எடுத்துக்கோங்க. அப்புறம் வெங்காயம் ஒரு 4 வெங்காயம் எடுத்துக்கோங்க. தக்காளி 1, பச்சை மிளகாய், முட்டைக்கோஸ் வந்து ஒரு கப் அளவு எடுத்துக்கோங்க. பெருஞ்சீரகம் சோம்பு சொல்வாங்கல்ல அது எடுத்துக்கோங்க கொஞ்சம். மஞ்சள் தூள் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. ரவை வந்து நான் இன்றைக்கி 3 டம்ளர் யூஸ் பண்ணியிருக்கேன். 3 டம்ளர் ரவை எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம். கரம் மசாலா ஒரு ஆஃப் டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட் அடுப்பில் பாத்திரத்தை வச்சுட்டு அதில் ரவையை வந்து ஃபஸ்ட்டு வறுத்துக்கணும். ரவையை கொட்டி அதை வறுத்துக்கோங்க. ரவை வந்து லைட்டாக அதனோட நிறம் மாறி வாசனை வரும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம வறுக்கணும் ரவையை. ரவையை வந்து கிண்டிகிட்டே இருக்கணும், இல்லைனா வானலில் அடி பிடிச்சிக்கும். அந்த அடியில் இருக்க இடம் மட்டும் தீஞ்சு போயிடும். அப்புறம் கலர் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தெரியும். ஸோ நம்ம கையை விடாமல் அதை ரவையை வறுத்துட்டே இருக்கணும். இந்த மாதிரி ஸ்டேஜ்க்கு வரணும், அந்த அளவுக்கு வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு அதை ஆற வச்சுருங்க. திரும்பி ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கோங்க, வேற ஒரு பாத்திரத்தை. அதில் ஃபஸ்ட்டு ஆயிலில் விட்டுக்கோங்க. ஆயில் கொஞ்சம் தாராளமாகவே விட்டுக்கோங்க, ஏன்னா அப்போ தான் கிச்சடி டேஸ்ட்டாக கிடைக்கும். நம்ம வெரைட்டி ரைஸ்க்கெலாம் எப்படி ஆயில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்க்குறோமோ அந்த மாதிரி இதுக்கு கொஞ்சம் ஆயில் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கணும். ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா அதில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க. அது லைட்டாக பொரிஞ்சு வரும்போது அதில் வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிடுங்க. வெங்காயம் பச்சை மிளகாயும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. நான் இப்போ சொல்கிறது 3 டம்ளர் ரவைக்கு வந்து நான் ஒரு 5 வெங்காயம் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு போட்டுக்கலாம். ஆனால் கிச்சடியை பொறுத்த வரைக்கும் வெங்காயம் கொஞ்சம் நிறைய சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக கிடைக்கும். காரத்துக்கு பச்சை மிளகாய் மட்டும்தான் போடணும், வேறு எதுவும் சேர்க்கக்கூடாது. ஸோ உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எத்தனை பச்சை மிளகாய் வேணுமோ அத்தனை போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா பூண்டு மட்டும் ஒரு 10 பல் அளவுக்கு நான் பூண்டு நசுக்கி வச்சுருந்தேன், அதை போட்டிருக்கேன். எக்ஸ்ட்ரா வேணும்னாலும் நீங்கள் போட்டுக்கலாம். உங்களுக்கு இதில் வந்து இஞ்சி சேர்க்கணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா இந்த ஸ்டேஜில் இஞ்சியும் கொஞ்சமாக நசுக்கி போட்டுக்கலாம். நான் வந்து பூண்டு மட்டும் சேர்த்துருக்கேன். இல்லை நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக போடணும்னு நினச்சாலும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் வந்து கலருக்காக தான். இந்த கிச்சடி வந்து நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கணும்னா கண்டிப்பாக மஞ்சத்தூள் சேர்க்கணும். வதக்கி விட்டுட்டே இருங்க. அந்த பூண்டோட பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும் வெங்காயத்தை. வெங்காயம் ஃப்ரை ஆகிட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சீக்கிரமாக வெங்காயம் வதங்கும், அதுக்காக தான் உப்பு போட்டிருக்கேன்.
இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கி அந்த பூண்டோட பச்சை வாசனை போயிடுச்சு. அதை நல்லா கிண்டி விட்டுட்டு அதில் வந்து தக்காளியை ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி வந்து ரொம்ப சேர்க்காதீங்க, அதன் புளிப்புத்தன்மை வந்துடும். ஸோ நீங்கள் வந்து இப்போ நான் 3 கிளாஸ்க்கு ஒரு பெரிய தக்காளி எடுத்திருக்கேன். நீங்கள் கம்மியாக செய்யணும்னு நினச்சிங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு தக்காளி போட்டுக்கோங்க போதும். தக்காளி போட்டு கொஞ்ச நேரம் வதக்குங்க. தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. அப்போ கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜ்லேயே கருவேப்பிலை கொஞ்சம் இதில் போட்டுக்கோங்க. அப்போ தான் அதனோட ஃப்ளேவர் நல்லா அதில் இறங்கும். அதை போட்டு வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அரிஞ்சு வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் கேரட், பீன்ஸ், பச்சை பட்டாணி இது 3 கண்டிப்பாக போட்டுக்கோங்க. கூட 1 கப் அளவுக்கு முட்டைக்கோஸ் சேர்த்துக்கோங்க. நல்லா முட்டைக்கோஸ் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நிறைய சேர்க்குறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ கிச்சடி உங்களுக்கு டேஸ்ட்டாக கிடைக்கும். கண்டிப்பாக முட்டைக்கோஸ் போட்டு செய்யுங்க, அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த காயெல்லாம் போட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க. கொஞ்ச நேரம் இந்த காயெல்லாம் நல்லா வதங்கணும். அடுப்பை மீடியமான ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்குங்க, ஏன்னா அடி பிடிச்சிரும். நீங்கள் எந்த டிஷ் செஞ்சாலும் எவ்வளோ கிலோ அடி பிடிக்காமல் செய்கிறீங்களோ அப்போ தான் உங்களோட டிஷ் வந்து அந்த கரெக்டான டேஸ்ட்டுக்கு வரும். இல்லைன்னா அதனோட ஃப்ளேவர் மாறிடும். அதனால தான் நான் வந்து அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க அப்படி சொல்கிறேன். நீங்கள் இந்த ரவா கிச்சடியில் வந்து விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ரவை கூட வந்து கொஞ்சம் சேமியாவும் சேர்த்துக்கலாம். அது வந்து இப்போ ரவை 1 டம்ளர் எடுக்கிறீங்கன்னா 3/4 டம்ளர் ரவையும் 1/4 டம்ளர் சேமியா அந்த அளவில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா அதுவும் டேஸ்ட்டாக தான் இருக்கும், இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் சேமியாவும் சேர்த்துக்கலாம் இதில். ஆனால் ரவையை விட கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. இப்போ காய் வெந்துட்டுருக்கு, நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. காய் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தண்ணி ஆட் பண்ணிக்கணும். இப்போ நான் வந்து 1 டம்ளருக்கு 2.25 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி விட்டுருக்கேன். உங்களுக்கு வந்து கிச்சடி நல்லா குழன்னு வேணும்னா 1 டம்ளருக்கு 3 டம்ளர் தண்ணி வச்சுக்கலாம். நான் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கட்டும், கொஞ்சம் கட்டியாக வேணுங்கிறதுக்காக நான் 2.25 ஒரு டம்ளர் ரவைக்கு 2.25 அளவு தண்ணி நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களோட விருப்பப்படி நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் கண்டிப்பாக 2.5 டம்ளருக்கு 2.5 டம்ளர் இல்லை 2.5 டம்ளருக்கு மேலே தான் விடணும் கிச்சடி, அப்போ தான் நல்லாயிருக்கும். அதுக்கும் கம்மியாக விட்டிங்கன்னா உப்புமா மாதிரி உதிரியாக வந்துடும், அது டேஸ்ட்டு குறைஞ்சிரும். 2.5லேருந்து 3 டம்ளருக்குள்ளே உங்கள் விருப்பப்படி விட்டுக்கலாம் தண்ணி விட்டுட்டு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. அந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துருங்க. இப்போமே உப்பை சேர்த்துட்டு நீங்கள் அந்த தண்ணியை டேஸ்ட் பண்ணிங்கன்னா தெரியும் உங்களுக்கு உப்பு போதுமா என்னன்னு சொல்லிட்டு. செக் பண்ணிவிட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அந்த பாத்திரத்தில் அந்த கரம் மசாலா எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. கரம் மசாலாவை ஃபஸ்ட்டு வதக்கும் போது சேர்க்காதீங்க, அது அந்த டிஷ்ஷில் வந்து லைட்டாக ஒரு கசப்பு தன்மையை உருவாக்கிடும். ஸோ தண்ணி விட்டதுக்கு அப்புறமா அந்த கரம் மசாலாவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வந்து அந்த பாத்திரத்தை வந்து ஒரு தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி கொதிக்க விடுங்க. இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு. கொதி வந்ததுக்கு அப்புறமா
அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு இப்போ வந்து திரும்பி அந்த தட்டை போட்டு மூடி நல்லா ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் காய்கறியை வேக விடுங்க. கண்டிப்பாக 10லேருந்து 15 நிமிஷம் வேக விடணும். அவசரப்பட்டு கொதி வந்த உடனே ரவையை போடக்கூடாது. 10லேருந்து 15 நிமிஷம் காயெல்லாம் நல்லா வெந்ததுக்கப்புறம், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். காய் வெந்ததுக்கப்புறமா நீங்கள் வறுத்து ஆற வச்சிங்க இல்லைங்களா, அந்த ரவையை வந்து கை விடாமல் இந்த மாதிரி கிண்டணும். ஒரு பக்கம் ரவையை கொட்டிகிட்டே ஒரு பக்கம் கிண்டிகிட்டே இருக்கணும். அப்போ தான் கட்டி ஆகாது, இல்லைன்னா அங்கங்கே கட்டி கட்டியாக நின்றுடும். இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா அதை கொஞ்சம் சிம்மில் வச்சு கலரிட்டே இருங்க. இந்த மாதிரி கலரி விட்டுட்டு கட்டி இல்லாமல் கலரி விட்டுருங்க. அப்புறம் திரும்பி சிம்மில் போட்டுட்டு தட்டை போட்டு மூடி ஒரு 2-3 ஒரு செகண்ட் அளவுக்கு அதை வேக விட்டுட்டு திரும்பி கிண்டி விட்டுங்க. அப்போ தான் சீக்கிரம் அந்த ரவை வந்து எல்லாம் வேகும். ரொம்ப நேரம் விட்டுறாதீங்க. மூடிட்டு ஒரு 2 செகண்ட் இல்லை 3 செகண்ட் வச்சுட்டு திரும்பி ஓப்பன் பண்ணி கிண்டி விடுங்க. இப்போ ரவை வந்து நல்லா வந்து கிச்சடி கட்டியாக ஆக ஆரம்பிக்கும். இது இந்த ஸ்டேஜ் அளவுக்கு இப்படி கட்டி ஆகணும். ஆல்மோஸ்ட் இப்போ ரெடி ஆக போகுது. இந்த ஸ்டேஜ்க்கு வந்ததுக்கப்புறமா இந்த பதத்துக்கு வரணும். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் அதில் வந்து ஒரு 2 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் விட்டிங்கன்னா நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். உங்களுக்கு நெய் வேணான்னு நினச்சிங்கனாலும் போட வேணாம், ஆனால் போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கிச்சடி. நெய் தான் வந்து இந்த கிச்சடிக்கே தனி ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஆட் பண்ணி செய்யுங்க, நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கலரி விட்டுட்டு நெய் போட்டதுக்கப்புறம் இந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா நீங்கள் அதில் கொத்தமல்லியை வந்து மேலே தூவி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ கொத்தமல்லி வேணுமோ அந்த அளவுக்கு போட்டு இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்ம கிச்சடி வந்து கரெக்டான பதத்துக்கு வந்துடுச்சு. நல்ல ஃப்ளேவரும் கிடச்சிடுச்சு. இப்போ கிச்சடி இந்த மாதிரி ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி தான் இருக்கணும் பார்க்குறதுக்கு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சுவையான ரவை கிச்சடி தயார்.